ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த ஓய்வு நாளை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்கும்படியான நல்ல இரக்கத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையினுடைய ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் ஏற்ற பிரதிபலன்களை கர்த்தர் காண பண்ணி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளையினுடைய முடிவுக்குள்ளாக உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை சந்திக்கிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஆராதனுடைய ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆனந்தமாய் இன்பக் காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்ற ஒரு பாடலை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இணைந்து பாடுவோம். இது பழைய பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலும் கூட. தெரிந்தவர்களினோடு கூட இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆனந்தமாய் இன்பக் காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லாலயன் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பக் காணான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவே. ஆனந்தமாய் இன்பக் காணான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே.
கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன் என்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைபயின்றே, அருகினில் தயங்கி நடைபயின்றே. பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தே. அறிவில் குறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிவில் குறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே. பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தே. வலிமை குறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன். வலிமை குறைந்தவன் நானன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன். வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே. பின்வாயென முன்
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. நானன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. குறைகள் நிறைந்தவன் நானன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான், கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான். பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைபயின்றேன், அருகினில் தயங்கி நடைபயின்றேன். பின்வாயென முன் சென்றார், பின்வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட வாசிக்கும்படியாய் முன் குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காய் நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். சங்கீதம் 150 ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தின அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, ஆராதனை வேளையின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மை சந்திக்கிறதை கண்கூடாக அறிந்து உணரும்படியான கிருபைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு தருவார். ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு கூட நாம் காத்திருக்கலாமா? இந்த ஆராதனை வேளையிலே கண்டார்ந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை வெறும் நாவிலிருந்து மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிக்கையிட்டு ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கலாமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, என்னை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, என்னை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை.
நேரத்திலும் கூட ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான ஜெப குறிப்புகளையும் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு கூட திறப்பில்லை என்று நாம் ஜெபிக்க ஆயத்தப்படலாமா? இப்பொழுது நாம் ஜெப வேலைக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். இப்பொழுது சொல்லக்கூடிய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அநேக விதமான கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யாதபடிக்கும் ஊழியக்காரங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கும் அநேக விதமான போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. செய்தி பேப்பரில் நாம் கேள்விப்படுகிறோம். தேவனுடைய ஆலயங்கள் அடிக்கப்பட்டு ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடாது என்றெல்லாம் செய்தி பேப்பரில் என்ன வந்ததை நாம் கேள்விப்படுகிறோம். இதே போல் அநேக இடங்களிலே ஊழியங்கள் தடைகள், அநேக விதமான காரியத்தில் மிஷனரியை அடிக்க வேண்டும் என்று சொல்லி கொல்ல வேண்டும் என்று சொல்லியும் காணப்படுகிறது. அநேக இடங்களில் தேவ ஆலயங்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக சத்துருவின் சேனைகளில் ஒளிந்து போக முடியாத ஊழியங்களை கர்த்தர் வல்லமையில் எடுத்து பயன்படுத்த முடியாத நாம் முதலாவது ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. ஊழியர்களுடைய சுகத்திற்காக அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரை, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சென்று எடுத்து செல்லக்கூடிய ஆண்டவரை கர்த்தாவே, அவர்கள் சுகமாய் கர்த்தாவே தங்கி இருந்தால் மாத்திரமே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தாவே அவர்கள் அறிவிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையிலே நிலை நிற்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவன் தாமே கர்த்தாவே அவர்களை நீரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எந்த ஒரு அமைப்பின் மூலமாகவும் எந்த விதமான ஒரு காரியத்தின் மூலமாகவும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் வராதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே அவர்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்வதற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இடையூறுகளும் இல்லாமல் நீரே அவர்களை பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எத்தனையோ விதமான மிஷனரிகளை தகப்பனே கர்த்தாவே துன்புறுத்தி ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தகப்பனே கர்த்தாவே வன்முறையான எத்தனையோ விதமான காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. எல்லா விதமான காரியங்களுக்கும் நீரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து தப்பி தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே கர்த்தாவே எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் சுகமாய் தங்கி இருந்தால் மாத்திரமே தகப்பனே கர்த்தாவே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஒளியாகிய வார்த்தையை பரவி செல்ல எழுத முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திற்காக நலனுக்காக உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தேவனுடைய வல்லமை காருண்யம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அவர்கள் கர்த்தாவை கடந்து செல்லக்கூடிய எல்லா விதமான இடங்களிலும் கர்த்தாவே அவர்கள் கூடவே கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. கர்த்தருடைய காருண்யம் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே கர்த்தாவே. எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விட்டுக் கொடுக்கிறீர்களே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. நீரே அவர்களோடு இருந்து கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுடைய உயிர்களுக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ எந்த விதமான ஒரு சேதங்களும் ஏற்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா விதமான சதி நாச மோசங்களுக்கும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து எல்லா போராட்டங்களையும் தாண்டி கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை அவர்கள் வல்லமையாய் செய்ய அவர்களோடு கூட நீர் இருந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த குறிப்பு விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விவசாயி குடும்பத்தில் இன்னைக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் வரவும் அநேக இடங்களில் வறண்டு கிடக்கூடிய இடங்களாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாத விவசாய போராட்டத்திலே போராடி கொண்டு இருக்கக்கூடிய அநேக விதமான காரியத்தில் அரசாங்கம் செவி கொடுக்காமல் இருந்து இன்னைக்கும் அநேக விதமான காரியங்கள் சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த விவசாய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஜெபிக்க போகிறோம். விவசாயிகள் ஆசீர்வதிக்க முடியாது, அவர்களுடைய செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்திலும் ஆசீர்வாதம் இறங்கி வர முடியாத தடைகள் எல்லாம் மாற்ற முடியாத நாம் விவசாயிகள் குடும்பங்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவர் விவசாயிகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஆண்டவர் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடு நாட்களாக மாத கணக்காக இயேசப்பா ஆண்டவர் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக ஆண்டவர் அமைதியான வழியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டங்களை இயேசப்பா கர்த்தர் அப்பா கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் இந்த விவசாய பெருமக்களுக்கு அப்பா உடைய கண்களில் இறக்கம் கிடைக்க முடியாது அப்பா. உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளாகி நாங்கள் அப்பா ஆண்டவர் உடைய பாதத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்கள் தேசத்திற்கும் அப்பா எங்கள் விவசாய பெருமக்களுக்கும் அப்பா மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய
அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அப்பா ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற இந்த விவசாய பெருமக்கள் அப்பா ஆண்டவரே கர்த்தர் அப்பா அவர்களுக்கு இரக்கம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்கள் இழந்து விட்டால் இனி அடுத்து என்ன செய்வோம் என்பதை ஏசப்பா ஆண்டவரே அவர்கள் வேதனையோடு நின்று ஆண்டவரே கடும் குளிரிலும் பனியிலும் ஆண்டவரே மின்சாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் அப்பா நெடு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களே அப்பா ஆண்டவரே தேசத்துடைய ஆட்சியாளர்கள் அப்பா அவர் ஆண்டவரே ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு இறங்கும்படியாக கர்த்தர் ஆண்டு ஆட்சியாளர்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனப்பா ஆண்டவரே இந்த பூமியிலே உம்முடைய விருப்பம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறுவதில்லை தகப்பனே. ஏசப்பா உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கப்பட்டு ஆண்டவரே அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டு ஆண்டவரே அவருடைய வாழ்வாதாரங்கள் செழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி வருகிற காலங்களிலே விவசாயங்கள் எல்லாம் செழித்து ஆண்டவரே சூத்திரம் நல்ல விளைச்சலை கர்த்தர் தருவோம் அப்பா. கர்த்தர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் கேட்டு அங்கீகரித்து நீர் மறு உத்தரவு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நல்ல ஆராதனை வேளையின் ஊடாகவும் ஜெபக்குறிப்பின் வேளையின் ஊடாகவும் நாம் கடந்து போனோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் எல்லைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்ல நேரத்திற்குள் கடந்து வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பதாக வழக்கம் போல ஒரு பவுலில் இந்த காணிக்கையான பணங்களை நீங்கள் சேகரித்து வைத்து அருகாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய ஊழியர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே ஆண்டவராகிய தேவனுக்கென்று நாங்கள் எங்களுடைய முழுமையும் அர்ப்பணம் செய்யும்படி உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அர்ப்பணிப்பான இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமையை எங்கள் வாழ்க்கையிலே தேவரீ நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். காணிக்கைக்கு உரிய ஒரு பாடலாக என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே என்ற ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே, ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே, ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. உன் கண்ணீரை அவரிடம் ஊற்றிவிடு, உன் துன்பத்தை உன் துக்கத்தை அவரிடம் செலுத்திவிடு. என்று மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே, ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. பெற்றோரும் உன் உற்றோரும் கைவிடினும் அவரே, உன்னை நேசித்தே அரவணைப்பார், ஏற்றுக்கொள்வாய்
ஏற்றுக்கொள்வாயின்றே என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. என்றும் மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே. ஏற்றுக்கொள்வாய் என் நேசரை தாமதம் செய்யாமலே. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆண்டவராகிய தேவனுக்குரிய பயத்தோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து உணர முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படிக்காக வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் கூட நாம் இணைந்து காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த ஓய்வு நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க ஆண்டவராகிய தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் சோதரிக்க வேண்டும். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை நம்முடைய தியானத்தின் படிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் சரிவர இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுக்கு உரிய இலக்கை அவன் அடைந்து கொள்ளக்கூடிய பாத்திரவானாக நினைவு கூறப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். மற்றபடி ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய முடியாதவனாய் இடையிலே நின்று போகக்கூடிய ஒரு மனிதனான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வேதம் கடைசி கால கிறிஸ்தவனை பற்றி என்னென்ன விதமான வாக்குகளின் மூலம் பேச ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம், இயங்க வேண்டிய ஒரு காலம். கிறிஸ்தவர்கள் ஆதி நாட்கள் வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு ஒளிச்சலின் ஊடாக கடந்து போன காலங்கள் போக இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் நிலைப்பாட்டிலே எழுந்து நிற்க வேண்டும். அவன் இயங்கக்கூடிய வலிமை பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டும். இந்த கடைசி கால ஓட்டம் கிறிஸ்தவனுடைய ஓட்டம் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தும் முகாந்தரமாய் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட அவர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். எழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எப்படி அவர்கள் எழ வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்களோ புதிய பலனை அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம் இந்த கடைசி கால எழுப்புதல் பலம் நிறைந்த எழுப்புதலாய். ஏனென்றால் பலவானாகிய சாத்தான் இந்த கடைசி நாட்களில் தீவிர கதியாய் இயங்கி ஒவ்வொரு ஒட்டு மொத்த ஜனங்களுடைய அந்த சாபினுடைய நிலைகளை நோக்கி அவர்களை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய இந்த காலங்களிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை காட்டிலும் பலம் பொருந்தினவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். அவனை காட்டிலும் நாம் பலவீனமுள்ளவனாய் எழுந்திருக்கிறது உண்டானால் சாத்தானுடைய மும்முரமான தாக்குதல்களின் விகிதங்களை தடுத்து நிறுத்துகிறது எப்படி? இந்த கடைசி காலத்தில் எல்லா இடங்களிலும் கண் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த நேரங்களிலே நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் சாத்தானுடைய ஆளுமையினுடைய தன்மை, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் சாவுக்கினமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் சாத்தான் தன்னுடைய காலம் வந்திருக்கிறது என்கிறதை அறிந்து இந்த காலங்களில் அதிக துரித வேகமாய் கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த பொல்லாத பிசாசின் சத்துவங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யார்? ரட்சிக்கப்பட்டு நீயும் நானும் தான் பலம் பொருந்தின மனிதனாய் எழும்பி இவைகளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அதுவும் நம்முடைய எழுப்புதல் எப்படிப்பட்ட எழுப்புதலாய் இருக்க வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர்
கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய பலவான்களாய் நீ எழும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி கால யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, ஆவிகளோடும் பொல்லாத சேனைகளோடும் கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு. வானமண்டலத்திலே காணப்படக்கூடிய மகா பெரிய ஆக்கினைகளை உருவாக்கும் சகலவிதமான வல்லமை பெற்ற சாத்தானின் ஆதிக்கங்களுக்கு விரோதமாய் நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலம். இந்த காலம் ஆவிக்குரிய யுத்தங்களை உருவாக்க வேண்டிய காலமாய் இருக்கிறதுனாலே ஆவியிலே பலம் உள்ளவனாய் நீயும் நானும் எழுந்திருக்க வேண்டும். இந்த ஆவியிலே எத்தனை விதமான பலங்களை, எத்தனையோ விதமான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஆவிக்குரிய முக்கியமான பலத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 17:16 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராகியம் அடைந்தான். வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த ஆவிக்குரிய எழுப்புதல் அவனுக்கு வர வேண்டும்? ஆவியிலே வைராகியம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையான ஒரு எழுப்புதல். இந்த கடைசி காலத்திலே ஒரு சாத்தானோடு கூட யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், ஒருவேளை சாத்தானை தோற்கடிக்க முடியவில்லை என்று சொன்னால், சரி பரவாயில்ல, இந்த பிசாசை எதிர்க்க முடியாது என்று சொல்லி திரும்ப நம்முடைய பட்டயங்களை உரையிலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை அல்ல. அவனை எப்படியாகிலும் தரை மட்டும் தாழ்த்தியே தீர வேண்டும். இந்த வைராகியமும் வெறியும் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எறிய ஆரம்பித்தால்தான் கடைசி கால இயக்கத்திலே உன்னாலும் என்னாலும் சரிவர இயங்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். அத்தனை பட்டணத்திலே தன்னுடைய நண்பர்களுக்காய் காத்திருந்த பவுல் அங்கு காணப்படக்கூடிய நகரத்தின் எல்லா விதமான தன்மைகளையும் அவருடைய கண்கள் பார்த்த பொழுது, அந்த நகரங்கள் எல்லாம் சாத்தானுடைய வழிபாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய நகரங்கள் என்கிறதை கண்ட மாத்திரத்திலே அவைகளை கண்ட பவுல் ஆவியிலே முதல் காரியம் வைராகியம் அடைய துவங்கினான். அவன் சம்பந்தப்படாத ஒரு ஊராய் காணப்பட ஆரம்பித்தாலும் அங்கு காணப்படக்கூடிய சாத்தானுடைய வழிபாட்டு முறைகளை கண்ட மாத்திரத்தில் ஆவியிலே வைராகியம் கொண்ட பவுல் எழும்பி அவைகளுக்கு விரோதமாய் போரிடும்படியான ஆயத்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம் வழியிலே வராதிருக்கக்கூடிய, குறுக்கீடு செய்யாதிருக்கக்கூடிய நிறைய பிசாசை பார்க்கலாம். இவைகள் எல்லாம் நம் வழியிலே வராதிருக்கக்கூடிய இந்த பிசாசுகளின் காரியங்களுக்கு விரோதமாக நான் எழும்புகிறது எப்படி? இல்லை. பிசாசு நம் வழியிலே வந்தாலும் வராமல் போனாலும் சாத்தானை என்கிறது நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் எங்கிருந்தாலும் அவன் நம்முடைய விரோதி. அவன் உன்னை பட்சிக்காமல் வேற யாராச்சும் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நீ கண்டாலும் அவன் உன்னுடைய விரோதி. அவனை அழித்துத்தான் தீர வேண்டும். அவன் தான் என் பக்கத்தில் சண்டைக்கே வரலையேங்க, நான் ஏன் அவனோடு கூட வம்பு சண்டை போக வேண்டும்? போய்த்தான் ஆகணும். ஏனென்றால் இந்த பொல்லாத சாத்தான் எங்கு உன்னுடைய கண்கள் கண்டாலும் அவன் உனக்கும் எனக்கும் விரோதி என்கின்ற வைராகிய அந்த எழுப்புதல் உனக்கும் எனக்குள்ளும் பற்றி எறிய ஆரம்பித்தால் தான் கடைசி கால கிறிஸ்தவத்தில் நிலைத்து நிற்க நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வைராகியங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ முதலாவது காரியமாக யெகூ என்கின்ற மனிதனுடைய வைராகியத்தின் நிலைகளை சற்று நாம் ஆழமாய் பார்க்க வேண்டும். வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம் 24 முதல் 27 வரை வாசிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 16வது வசனமும் 24 முதல் 27 வரை வாசிக்க கேளுங்கள். நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராகியத்தை, எனக்கு இருக்கக்கூடிய பக்தி வைராகியத்தை பார் என்றான். நீ வந்து பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க பலிகளையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில், நான் உங்கள் கைகளிலே ஒப்புவிக்கக்கூடிய மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ, எவனாகிலும் ஒருவன் தப்பவிட்டால் அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்பவிட்டவனுடைய
ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது, சர்வாங்க தகன பலிகளை இட்டு தீர்ந்த போது, யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, சேர்வைக்காரர்களையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், அவர்களை நீங்கள் வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம், ஒருவரையும் நீங்கள் வெளியே விட வேண்டாம். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எறிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய், பாகால் கோவில்களை சேர்ந்த ஸ்தலம் மட்டும் போய், பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து, பாகால் கோவில்களுடைய விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து, பாகால்களின் கோயில்களை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். வேத புத்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் பேரிலே நான் வைக்கக்கூடிய வைராகியத்தை வந்து பாரும் சொல்லி ராஜாவை கூட்டிட்டு போறாரு. உள்ளே கூட்டி கொண்டு போய் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராச்சும் இருக்காங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க யாராச்சும் உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை உள்ள போய் பாருங்க. ஒருவரும் இராதபடி அவர்களை நீங்கள் வெளியே அனுப்பிவிட்டு பாகால்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி முடிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா வீரர்களையும் வெட்டி இரத்த களரியாக்கி போடுங்கள். அதிலே யாராகிலும் ஒருவனை நீங்கள் தப்பு விடுகிறது உண்டானால் அவன் ஜீவனுக்கு உன் ஜீவன் ஈடாக மாற்றப்பட்டு விடும். அப்படின்னு அர்த்தம். அவனை நீ விட்டால் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த யெகூ என்கின்ற மனிதன் கர்த்தராக தேவன் பேரிலே காண்பித்த வைராகியத்தினாலே அங்கு காணப்பட்ட அத்தனை விதமான காரியங்களையும் தீர நிர்மூலமாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ வைராகியம் முதல் காரியம், நம்முடைய வைராகியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாத்தானுடைய வல்லமைகளை தீர முறியடிக்கும் வைராகியம். ஒருவரை கூட தப்ப விடாத அளவிற்கு, ஒரு நிலைகளை கூட விட்டு விடாதபடிக்கு, ஒரு காரியம் கூட சரி பரவாயில்ல போயிட்டு போகட்டும், இந்த ஒரு காரியம் விட்டாலும் பரவாயில்ல, வேற ஒரு காரியத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவரையும் அவனுடைய கண்கள் தப்ப விடாதபடி சாத்தானுடைய வல்லமைகளை தீர முறியடிக்கக்கூடிய காரியங்களை பெற்றவனை போல இந்த கடைசி கால யுத்த வீரனுடைய நிலையும் அப்படியே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த கடைசி கால யுத்த வீரனுடைய நிலை என்றால் என்ன? சாத்தானுடைய மும்முரங்களை சாதாரணமாய் அடக்கி போடக்கூடிய தன்மையோடு அல்ல, சாத்தானுடைய சில காரியங்களை ஒழித்து நிர்மூலமாக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாய் அல்ல, சாத்தானை தீர முறியடிக்கும் கிறிஸ்தவனாய் நீயும் நானும் வைராகியத்தோடு கூட எழும்ப வேண்டும். அந்த யெகோவனுடைய வைராகியம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சேவகருடைய கரங்களிலும் சேர்வைக்காரருடைய கரங்களிலும் ஒரு பொறுப்பை யெகோவா ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பொறுப்பின்படி நீங்கள் உள்ளே கடந்து போய் அங்கு காணப்படக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகளே ஒருவனையும் தப்ப விடாதபடி, ஒருத்தனை கூட விட்டக்கூடாது, எல்லா ஜனங்களையும் கொண்டு போடுங்கள். யாராகிலும் ஒருவனை தப்ப விடுகிறது உண்டானால் அவன் ஜீவனுக்கு உன் ஜீவன் ஈடாக்கப்பட்டு விடும். எப்படி பேசுறார் பாருங்க. இந்த வைராகியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் சாத்தானை தீர முறியடிக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் இந்த உலக அரங்கை மோசம் போக்கக்கூடிய சாத்தான் இந்த உலகத்தில் இத்தனை நாட்கள் தங்கி தாவ இருக்கிறது எப்படி? இந்த சாத்தான் எழும்பி நிற்கக்கூடிய உனக்கும் எனக்கு முன்பதாக முனைமணங்கி ஓடி போயிருக்க மாட்டான். இன்றைக்கு வரைக்கும் அவன் மெய்யாகவே நின்று கொண்டிருக்கிறதனுடைய முகாந்திரம் என்ன, காரணம் என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய வைராகியத்தின் நிலையை கிறிஸ்தவர்கள் இழந்து போயிட்டாங்க. ஏதோ வந்ததுக்காக நம்ம ஜெபிச்சு ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொண்டு கர்த்தருக்கு சோதனை விட்டு போயிடாங்க. இல்ல, சாத்தானுடைய தன்மைகளை ஒரு காரியத்தை நீ வெட்டி எறிகிறது உண்டானால் அவன் திரும்ப 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 தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி தீவிர கதியாக இயங்கி கொண்டு வர துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஆரம்ப நாட்களில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வீட்டினுடைய பின்பகுதியில், அதாவது அந்த வேலி கருவை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கருவேல் மரங்கள் அந்த வீட்டினுடைய பின்பகுதியிலே நிறைய அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மரத்தை வச்சிருக்கிறது உண்டானா பாம்புகள் வந்து அடையும், வீட்டில் அநேக விதமான விஷ ஜந்துக்கள் வருகிறது வழக்கமாக இருக்கும், அதனால இந்த மரங்களை வெட்டி எறிந்து விட வேண்டும்னு சொன்னாங்க. உடனே சரி என்று சொல்லி வெட்டி இருக்கிறதற்காக நாங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தோம். அநேக விதமான மரம் வெட்டக்கூடிய மக்களை அழைத்த பொழுது அவங்களாம் சொன்னாங்க, நிறைய காசு கேட்டாங்க. இந்த மரத்தை நாங்கள் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காசு கேட்டாங்க. உடனே நாங்கள் பார்த்தோம், இதுக்கு எதுக்கு இவங்களுக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்க வேண்டும், நம்மளே வெட்டி எறிஞ்சலாமே என்று சொல்லி நானும் கூட இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சில பேரெல்லாம் வீட்டினுடைய பின்பகுதியிலே வந்து ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கருவேல் மரங்கள் யாவற்றையும் வெட்டி எறிய ஆரம்பித்தோம். வெட்டி எறிந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தியாச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இப்போ இனி விஷ ஜந்துக்கள் வராது என்று சொல்லி.
எண்ணி 3வது மாதத்தில் திரும்ப அதே மரம் அதே மாதிரி தீவிரமாய் வளர துவங்க ஆரம்பித்தது. மறுபடியும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, என்ன இப்போ தான் வெட்டி எறிஞ்ச மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் போய் எல்லா விதமான காரியங்களையும் வெட்டி எறிய துவங்கினோம். அடுத்த ஒரு 2வது மாதத்திற்குள் தீவிரமாய் மீண்டும் வளர துவங்க ஆரம்பித்தது. உடனே அங்கே இருக்கக்கூடிய மரம் வெட்டக்கூடிய ஜனங்களை அழைத்து, நம்ம மரத்தை வெட்டணும், நாங்கள் 2 தடவை வெட்டி பார்த்தோம், இந்த மரம் மீண்டும் வளர துவங்கிட்டு, இந்த மரத்தினுடைய காரியங்களை வெட்டி எறிய வேண்டும். தம்பி, இந்த மரத்தை மேலெழுந்த வரையாக வெட்டினா போதாது, இதனுடைய வேர்கள் பிடுங்கப்பட்டால் ஒழிய இந்த மரம் திரும்ப துளிர்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் அவ்வளோ காசு நாங்கள் கேட்டோம். வேரோடு கூட பிடுங்கி எறிய வேண்டியது அவசியம். அதே மாதிரி தான் சாத்தானுடைய தன்மைகளை மேலோங்க நீங்களும் நானும் அழித்தால் போதாது, அவன் மீண்டும் பலம் பெற்று எழும்பி வர ஆரம்பிச்சிருவான். அவனை வேரோடு கூட பிடுங்கி எறிந்தால்தான் அவனுடைய ஒட்டுமொத்த கிரியைகள் அதமாக்கப்பட்டு விட முடிகிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இதுக்கு தேவை என்ன? வைராகியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சும்மா மேலாக நான் சாத்தானோடு கூட யுத்தத்துக்குள்ள போனேன், நான் ஜெயத்தின் ஊடாக கடந்து போனேன், கர்த்தருடைய நாமத்தினால் இந்த ஒரு காரியத்தை நான் வெற்றி செய்ய, திரும்ப தன்னுடைய பலத்தை அதிகமாக்கி கொண்டு அதே சாத்தான் உனக்கும் எனக்கும் விரோதமாக எழும்பி வந்துடுவான். சாத்தானை முறியடிக்க வேண்டுமென்றால் அவன் மீண்டும் எழும்ப முடியாத படிக்கு தீர நீங்களும் நானும் முறியடிக்க வேண்டியது அவசியம். இதற்கு தேவை ஆவிக்குரிய வைராகிய நிலை உனக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்க. எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வைராகியம் நிறைந்த ஒரு தன்மை வர வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராகியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் அது உங்களுக்கு உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் வைராகியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உலக ரீதியான அந்த துக்கங்கள் ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒலிம்பிக் பந்தயம் உருவாக்கப்பட்டது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களாம் நிறைய விஷயத்தை நீங்கள் அதில் வெற்றிக்குரிய காரியங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வெற்றியினுடைய வாகியை இழந்த ஒரு இளம் பெண் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த முறை ஒலிம்பிக் ரேஸில் நான் பங்கு பெற்றது உண்டு, ஆனால் என்னால் தீவிரமான பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் போனதற்காக நான் மெய்யாகவே வருத்தம் அடைகிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் மறுமுறை நான் பிரயாசப்பட்டு இந்த இடத்திலே நான் இழந்து போன இந்த பதக்கத்தை நான் மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு என் வலிமைகளை அதிகப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுவேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண உலக ரீதியான ஒரு விளையாட்டிற்கே இத்தனை வைராகியத்தை காண்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நீயும் நானும் எத்தனை வைராகியம் காண்பிக்கணும்? ஒரு முறை தோற்று போக ஆரம்பிக்கிறது உண்டானால் மறுமுறை நான் என்னை பலவானாய் உருவாக்கி எந்த இடத்தில் நான் தோற்று போனேனோ அதே இடத்தில் நான் மீண்டும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவேன். இந்த இடத்தில் நான் தோற்று போனதற்காக நான் வெட்கப்படுகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பிடிக்கணும். நான் இந்த ஒரு காரியத்தை இழந்துட்டேனே ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேனே ஆண்டவரே, இந்த ஒரு பொல்லாத பிசாசின் வல்லமையான காரியங்களை மேற்கொள்ள மனமற்றவனாய் விட்டுட்டேனே, இந்த தூக்கத்தை நான் விட்டுட்டேனே, இந்த காரியங்களை நான் ஜெயிக்க முடியாம இந்த காரியங்களுக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ துவங்கி விட்டேனே. இந்த துக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வைராகியத்தை பிறப்பித்து இது மீண்டும் ஒரு முறை இந்த துக்கம் எழும்பி எந்த காரியத்தை நீ இழக்க கொடுத்தாயோ அதை திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு வைராகிய வாஞ்சை உள்ளவனாய் இது உன்னை உருவாக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்குள் காண்பிக்கக்கூடிய வைராகியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த வைராகியத்தின் தன்மையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 12:11 வாசிக்க கேளுங்கள். எந்த சிட்சையும்
தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். முதல் காரியம், தேவனுக்கேற்ற துக்கம் வைராகியமான காரியங்களை உருவாக்கும்னு சொன்னேன். எது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னா சிட்சிக்கப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துக்கம். கர்த்தராகிய தேவன் நம்மை கடிந்து கொள்ளக்கூடிய காரியம் துக்கம் என்றாலும் இந்த துக்கத்திலே நீயும் நானும் அமிழ்ந்து போய்விடக் கூடாது. இந்த துக்கத்தினுடைய பின்னணியத்திலே கர்த்தனுடைய ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கின்றார். சில நேரங்களில் பள்ளி ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது நம்ம அறியாத கோபதாபங்கள் அதிகமாய் வருகிறதை பார்க்க முடியும். சில சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் போய் கேட்கறது உண்டான அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த விதமான ஆசிரியர்களை தான் பார்க்கும்போது எரிச்சலாய் வருகிறது நான் பார்க்குறேன். இவங்களுடைய முகத்தை பார்க்கறக்கே எனக்கு பிடிக்கல. ஏனென்றால் அவர்கள் என்னோடு கூட வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு என்ன காரணம்? நீ நல்ல முறையில் படித்து தேர்ந்து எல்லா கலைகளையும் கற்கக்கூடிய ஒரு மாணவனாய் விளங்க வேண்டும், அதுதான் உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி தான் தேவன் தரக்கூடிய சிக்ஷை தற்காலத்தில் துக்கமாய் தோன்றக்கூடிய சிக்ஷையாய் இருக்கலாம். ஆனால் முடிவிலே அது உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான காரியங்களை பிறப்பிக்க துவங்க ஆரம்பித்துவிடும். இந்த விஷயத்தில் நீயும் நானும் வைராகியம் பாராட்டணும். இந்த சிக்ஷையை நிமித்தம் நான் சோர்ந்திடக்கூடாது. இந்த சிக்ஷையை நிமித்தம் நான் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. ஐயோ, கர்த்தராகிய தேவன் என்னை தண்டித்து விட்டார், இனி நான் கர்த்தருடைய பணியிலே கடந்து போகிறது எப்படி? கர்த்தராகிய தேவன் எனக்கு விரோதமான வார்த்தையை பேசிட்டாரு, இனி இந்த ஊழியத்தை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இனி நான் கர்த்தருடைய பணியிலே நான் நிலையாக நிற்கிறது எப்படி? நான் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தை விட்டு போயிடக்கூடாது. அந்த சிக்ஷையிலே நீ உன்னுடைய வைராகியத்தை காண்பித்து எந்த காரியத்திற்காக கர்த்தராகிய தேவன் என்னை தண்டித்தாலோ அதே நிலையில் நின்று தேவனுடைய பாராட்டை நான் பெறக்கூடிய அளவிற்கு என்னை நான் உருவாக்க வேண்டும். இந்த வைராகியம்தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்கு தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வைராகியமான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் பொல்லாத சாத்தான் மரண அடியாய் நம்மை அடிக்க துவங்க ஆரம்பித்தாலும் கூட சாத்தானை எதிர்க்கும் விஷயத்தில் ஒரு நாளும் நீயும் நானும் பின்னிட்டு போகவே மாட்டோம். சாத்தான் எத்தனை ஆயுதங்களை, வல்லமையான ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாலும் இப்படிப்பட்ட ஆவியிலே காணப்படக்கூடிய வைராகியம் உன்னையும் என்னையும் வெறுமனே இருக்க விடுகிறது இல்லை. உன்னையும் என்னையும் சோம்பித்திரிய விடுகிறது இல்லை. இன்னும் நான் முயல வேண்டும், இன்னும் நான் முயற்சி பண்ண வேண்டும், இன்னும் நான் காரியங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வைராகிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எரிகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு கதை ஒன்றை நான் இவ்விதமாய் வாசித்தது உண்டு. நான் பள்ளியிலே படித்த அந்த காலத்தில் கஜினி முகமது என்கின்ற ஒரு மன்னன் ஒருவன் படையெடுத்து போகின்றான். தன்னுடைய நாட்டுக்கு விரோதமாய் வந்த ஒரு நாட்டுக்கு விரோதமாய் அந்த நாட்டிலே காணப்படக்கூடிய வீரர்கள் பெரிய வீரர்களாய் இருந்ததினாலே அவர்கள் இவனுடைய படை காலாட்கள் யாவரையும் அழித்து போட்டு இவனுடைய சொந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க. இந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க, நேராக ஒரு பெரிய ஒரு மலை குகையிலே போய் மறைந்து கொண்டான். இவனை தேடி வர்றாங்க. இவன் ஒரு பெரிய ஒரு மலை குகையிலே போய் மறைந்து கொள்ள ஆரம்பிச்சான். தன்னுடைய படைகளை இழந்து போய்விட்டான், தன்னுடைய உடைமைகளை இழந்து போயிட்டான். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடை வாளை வைத்துக்கொண்டு இனி நான் என்னுடைய சொந்த நாட்டை என்னுடைய கைவசமாய் மாற்றுகிறது எப்படி? சில நேரங்களிலே சில காலாட்களை அழைத்து கொண்டு பேசி அவர்களை கொண்டு யுத்தத்திற்குள்ளாக கடந்து போகிறது அவனுடைய வழக்கமாக இருந்தது. அநேகமான முறைகளில் அவன் தோற்று போகக்கூடிய ஒரு நாளில் அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த குகையினுடைய வாசலில் நின்று கொண்டு சோகமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குகை வாசல்ல ஒரு பெரிய ஒரு சிலந்தி ஒன்று கூடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை அவனுடைய கண்கள் பார்த்தது. கூடு கட்டக்கூடிய அந்த காரியத்தில் வந்து பெரிய ஒரு மலை முகட்டில் இருந்து ஒரு பெரிய ஒரு கூட்டை கட்டிட்டு வருது. ஆனால் அந்த கூட்டுக்கு அங்கிருந்து அந்த பாறையிலிருந்து இந்த பாறைக்கு இந்த சிலந்தி வேகமாய் வந்து தன்னுடைய அந்த நூலை இழுத்து பிடிக்க வேண்டியது அவசியம். எத்தனை முறை எட்ட ஆரம்பித்தாலும் கீழே விழுந்து போகக்கூடிய அந்த சிலந்தி எத்தனை முறை விழுந்தாலும் சிலந்தி தன்னுடைய முயற்சியிலே தோற்றே போகாமல் இறுதியிலே ஒரு முறை வந்து அந்த பாறையிலே மோதி தன்னுடைய அந்த நூலை அந்த இடத்துல மாட்டிக்கொண்டு அந்த வலையை தீவிரமாய் கட்ட துவங்கிற்று. இதை கண்ட அந்த மன்னனுடைய மனம் மெய்யாகவே யோசிக்க துவங்கிற்று. எத்தனை முறை விழுந்தாலும் அந்த சிலந்தி தன்னுடைய முயற்சியிலே எவ்வளவேனும் தோற்று போகாமல் தன்னுடைய முயற்சியை தீவிரமாய் செயல்படுத்தினதை போல நானும் ஏன் என்னுடைய படை பலத்தை பெருக்கி இந்த வீரர்களை இப்படிப்பட்ட என்னுடைய எதிரி படைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட அவன் எழுந்து போனான். இறுதியான யுத்தத்திலே அந்த மனிதன் வெற்றியை பெற்று தன்னுடைய சொந்த நாட்டுக்கு உரியவனாய் மாற்றப்பட்டு போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காணப்பட வேண்டிய அந்த வைராகிய நிலை, அந்த உறுதியின் நிலை, எத்தனை முறை விழுந்தாலும் நான் மீண்டும் எழுந்து
கர்த்தரின் நாமத்தினாலே சாத்தானுடைய தன்மைகளை அழித்து போடுவேன். அந்த வைராகிய வாஞ்சை உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய வேண்டும். ஆவிக்குரிய வைராகிய நிலை உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிகிறதால் இந்த கடைசி கால கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதிலும் எதிலே எழுப்புதல் வர வேண்டும்? ஆவிக்குரிய வைராகிய நிலையில் உன்னையும் என்னையும் அறியாத அந்த வைராகியத்தின் தன்மைகள் பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். எண்ணாகம புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எண்ணாகமும் 25:11 கொஞ்சம் ஆழமாய் வாசியுங்கள். நான் என்னுடைய எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராகியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரமான காரியங்களை அவன் திருப்பினான். பினெகாஸ் என்கின்ற வாலிபன் காண்பித்த அந்த வைராகியம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை மோசே என்கின்ற மனிதன் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அந்நிய புத்திரர்களோடு கூட நீங்கள் சம்பந்தம் கலக்கிறது எப்படி? ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பான நிலைகளின் மூடாக கடந்து போகிறது எப்படி? அந்நிய புத்திரர்களோடு கூட நீங்கள் வேசித்தனம் பண்ணுகிறதுனாலே கர்த்தராகிய தேவனுடைய கோபாக்கினை உங்கள் வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பித்துவிடும். மோசே திட்டமும் தீர்க்கமான கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வேளை. அந்த நேரத்தில் ஒரு இஸ்ரவேல் மனிதனாய் காணப்படக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு அந்நிய புத்திரர்களாய் காணப்படக்கூடிய ஒரு மோவாபிய ஸ்திரீயை அழைத்து கொண்டு வேசித்தனம் பண்ணும்படிக்கா எல்லாரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளாக அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள கடந்து போக ஆரம்பிக்கின்றார். எல்லாரும் பார்க்குறாங்க, பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரும் அதற்குரிய எந்த விதமான வழியும் சொல்லாம பேசாம மோசேனுடைய வார்த்தையை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பினெகாஸ் என்கின்ற வாலிபன் பார்த்தான். இப்பதான் மோசே பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் துணிகரமாய் இந்த பெண்ணை, அந்த மோவாபிய ஸ்திரீயை இவன் அழைத்து கொண்டு போய் விபச்சாரம் செய்யும்படிக்காய் அழைத்து கொண்டு போகிறானே. எல்லா விதமான அந்த அங்க காணப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சும்மா இருக்கிறது எப்படி? தன்னுடைய கையிலே உருவினை ஈட்டி எடுத்துக்கொண்டு போனான். உள்ளரிலே கடந்து போகக்கூடிய நேரத்திலே விபச்சாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த 2 பேருடைய மேலாக ஒரே குத்தாய் குத்தி அந்த 2 பேருடைய ஜீவனையும் வாங்கி போட்டான். வெளியே வந்த பொழுது கர்த்தர் மோசேயின் மூலம் பேசினார். அவர் சொன்னார், என் நிமித்தம் பினெகாஸ் காண்பித்த அந்த வைராகியம் இஸ்ரவேல் மேல் மூள விழுந்த அந்த கோபாக்கனில் நின்று இந்த ஜனங்களை காப்பாற்ற துவங்கிற்று. அவன் மட்டும் வைராகியம் கொள்ளாதிருந்தது உண்டானால் இஸ்ரவேல் மக்களை நான் இந்நேரம் நிர்மூலமாக்கி இருப்பேன். அவன் காண்பித்த வைராகியத்தின் அந்த மகிமை இஸ்ரவேல் மக்களிலே வரக்கூடிய கோபாக்கினுடைய தன்மைகள் யாவற்றையும் தவிர்க்க துவங்கிற்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய வைராகியம், பாவத்தினுடைய நிலைகளை காணக்கூடிய நேரத்தில் வைராகியம் கொள்ளுங்கள். சாத்தானுடைய நிலைகளை காணக்கூடிய நேரத்தில் வைராகியம் கொள்ளுங்கள். பொல்லாத நிலைகளை காணக்கூடிய நேரத்தில் வைராகியம் கொள்ளுங்கள். இந்த ஆவிக்குரிய வைராகியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் இனி எந்த இடத்திலும் இந்த அகில உலகத்தில் எங்கும் பாதிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடியவனாய் வரக்கூடிய அந்த காரியங்களை மெய்யாகவே தவிர்த்து விட துவங்க ஆரம்பித்து விடுவான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வைராகியத்தில் எழும்ப வேண்டிய நிலை உன் நிலையும் என் நிலையும். எத்தனை நாட்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ துவங்கினோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் படியே பக்தி வைராகியம் நிறைந்தவனாய், வைராகியத்திலே கனன்று எரியக்கூடிய பிள்ளையாய் நீயும் நானும் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறக்கூடிய கிறிஸ்தவனாய் நீயும் நானும் மாற்றப்படுவோம் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி. யெகூவினுடைய வைராகியத்தை போல சாத்தானை கர்த்தாவை தீவிர கதியாய் அழிக்கக்கூடிய யெகூவை போல தேவனுக்கேற்ற துக்கமாகிய வைராகியம் எங்கள் வாழ்க்கையிலே பற்றி பிடிக்க தேவனுடைய வார்த்தைகளை நிறைவாக்கும் வைராகியம் கொண்ட பினெகாசை போல எங்கள் வாழ்க்கையிலும் பக்தி வைராகியமாய் எழும்ப இந்த ஆவியிலே அந்த கர்த்தாவை இந்த வைராகியத்தின் வல்லமைகள் பற்றி எரிய கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை தீவிரமாய் முறியடிக்க
ஜெபிக்கக்கூடிய வைராகியம் பெற்றவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் எழும்பச் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பிணைக்காசை போல சாத்தானுடைய காரியங்களை தீவிர கதியாய் செயல்படுத்தக்கூடிய மக்களை கண்டும் காணாதவர்களைப் போல இருக்கக்கூடிய நிலையோடு அல்ல, பிணைக்காசை போல உருவ குத்தி போடக்கூடிய வல்லமை பெற்ற மக்களாய் இவர்களை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தருவீராக. இன்று முதல் சாத்தானுடைய கிரியைகளுக்கு சாவு மணி அடிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கி கடைசி கால கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் இடப்பட்ட ஒரு மக்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வைராகிய நிலைகளிலே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் எழும்பி வரும் சாத்தானின் ஆயுதங்களை அதமாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தேவன் அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த வைராகியத்திலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, ஆஹா 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமீன்.